தொட்டுட்டேன். ஐயோ, அதே முடி, அதே மீச, அதே மூக்கு, அதே வாயி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைலு. ஸோ சூப்ஸ் ஒரு வழியாக ஜூலை மந்த் எண்ட் ஆகி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவும் ரிலீஸ் ஆகி நம்ம அந்த படத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ரிவ்யூ மாதிரி இருக்கிற ஒரு டிஸ்கஷன் வீடியோ, பட் வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ். இதை தான் நம்ம வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் பேச ட்ரை பண்ணுறேன். அதையும் மீறி ஏதாச்சும் வந்துட்டா என்னை மன்னிச்சிடுங்க. சரி, ஓகே, ஓவராக பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த படத்தோட டேரக்டர் டெஸ்டின் டேனியல் கிரிட்டன். இதுக்கு முன்னாடி சாங்ஷி இவர் தான் டேரக்ட் பண்ணார். அண்ட் அவெஞ்சர்ஸ் கேங் டைனசிட்டின்னு ஒரு படம், அதுதான் இப்போ டூம்ஸ்டேவாக மாறி இருக்கு. ஸோ அந்த படத்தையும் இவர் தான் டேரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. இந்த படத்தில் ஸ்பைடர்மேனை தவிர முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் ஹல்க்கு, பனிஷர், ஸ்கார்பியன் அண்ட் சைடு சிங் பண்ணுற சீக்ரெட்டான ரோல். அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே இருக்குது. சரி, முதல்ல இந்த படத்தோட நியூட்ரல் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான படம். எஸ்பெஷலி சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி டாப் நாச். புது புது பெர்ஸ்பெக்டிவ் ஷாட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் லைக் இந்த ஸ்பைடர்மேனோட ஐ மாஸ்கில் இருக்கிற அந்த ஷாட்டு, அப்புறம் அவர் ஸ்விங் பண்ணும் போது பிஓவி, இந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எமோஷனல்ஸ் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கனெக்டிங்கான ரிலேட்டபிளான எமோஷன் சீன்ஸ் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தில் இருந்து கண்டிப்பாக ஒரு சீனாச்சும் உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு ஹார்ட் ஃபீலிங்கோடு தான் நீங்கள் வெளில வருவீங்க. லைக் சில சீன் உங்கள் மனசில் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படத்தில் இருக்கிற சீன்ஸ் கொடுக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை தனியாக போகிறத தவிர்த்துருங்க. ஏன்னா நான் இந்த படத்துக்கு தனியாக தான் போனேன். படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நிமிஷம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைக் நானே ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப தனிமையில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த படத்தில் பர்சனலாக ஒரு சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பீட்டர் பார்க்கருக்கும் எம்ஜேக்கும் ஒரு கான்வர்சேஷன். நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு அந்த சீன் என்னன்னு நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த சீன் மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் நான் என்னோடய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த சீன் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் என்னையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதாங்க ஸ்பைடர்மேனோட ஸ்பெஷலே. யாராக இருந்தாலும் ஸ்பைடர்மேன் கூட அவங்கள கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்லி திஸ் கேரக்டர் ஆஸ் அ ஹியூஜ் ஃபேண்டம். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஹியூமர்ஸாக இருக்கட்டும், பனிஷரோட கேரக்டர் ஆர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த படத்தில் என்ன தான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பிரச்சனை இல்லை, இந்த படத்துக்கு வெளில தான் பிரச்சனையே. மொதல் விஷயம், இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ண விதம் தான். இந்த படத்தை அவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்னு சொல்லியே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஹைப்பை விட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு மேலே பயங்கரமாக வச்சுட்டோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை கிரவுண்டடாகவே ப்ரமோட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஹல்க் இருக்காரு, டோம் ஸ்டோன் இருக்காரு, வேற ஏதோ வில்லன்லாம் புதுசாக உள்ளே இருக்காங்க, அப்படி இப்படின்னு இந்த படத்தை பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன டைமு டூம்ஸ்டேன்னு ஒரு பெரிய படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால எல்லாருக்கும் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்தையே பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எந்த படத்துக்கூடையும் சேராமல் இது ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனாலே இந்த படம் நிறைய பேருக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் நோவே ஹோம் கூட ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு நினச்சி வந்தவங்களுக்கு இந்த படம் ஒரு சின்ன ஏமாற்றமாக தான் இருக்கும். அண்ட் சோனி இவனுக்கு இதுதான் வேலையே. எவ்வளோ அடித்தாலும் திருந்தவே மாட்டான். இந்த படத்தில் வர எல்லா முக்கியமான சீனையும் அப்படியே ட்ரெயிலர் கட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தா அதில் இருக்கிறது மட்டும்தான் இந்த படத்துலேயே இருக்குது. ஸோ அதை தவிர்த்து புதுசாக எந்த ஒரு ஃபைட் சீனுமே இந்த படத்தில் இல்லை. படம் எமோஷன்ஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுத்ததுனால இந்த படத்தில் நிறைய இடத்துல லேகை ஆக தான் செய்யும். அதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. அண்ட் நம்ம ஹல்க்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் எல்லா படத்துலையும் அவரை பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்பைடர்மேன் எக்ஸ் ஹல்க் காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு.
ஓவராலாக உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப கம்மி பண்ணிட்டு போங்க. இந்த படம் ஒரு புது ட்ரையாலஜியோட பிகினிங். ஸோ அந்த லெவலுக்கான எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மைண்டில் இருந்தாலே போதும். லைக் ஸ்பைடர்மேன் 1, அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 அண்ட் ஹோம் கம்மிங்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி படங்கள் லெவலுக்கான எக்ஸ்பெக்டேஷனை மட்டுமே வச்சுருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நோவே ஹோம் மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லாம் இந்த படத்தில் மேலே வச்சுட்டு அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். கம்மியான ஹைப்போடையே போய் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சூப்பர் ஹீரோ படங்கள்லேயே தனியாக தெரிகிற ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கும். உங்களால் அந்த எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இது ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறதுனாலேயே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. பக்கத்தில் இருக்கிற தேட்டர்ஸில் டிக்கெட் புக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தாராளமாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக்கப் பண்ணிவிட்டு அதிகமாக ஹைப் செட் பண்ணி வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு போங்க. அப்போ தான் அவங்களையாவது நம்ம காப்பாற்ற முடியும். ஓகே காய்ஸ், உங்களை இன்னொரு தரமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆன் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.